லட்சுமி மேகர்ஸ் திரு முரளி சார் கூட ஏறத்தாழ ஒரு 25 வருஷம் நட்பில் இருந்தேன். அவருடைய சன்ஸ் 2 பேரும் படம் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு ப்ரொடக்ஷன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை தம்பி, எனக்கு கதை கேட்கவே முதல் தெரியாது, அதனால நீங்களே கதை கேளுங்க, நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பொறுத்த என்ன சப்போர்ட் வேணுமோ நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் நாங்கள் கேட்டு ரெடி பண்ணிடுறோம், ஒரு நல்ல படமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாங்க. இது வரைக்கும் நான் பொதுவாக எந்த டைரக்டர் கதை சொன்னாலும் நான் கதை கேட்கறது இல்லை, ஏன்னா எனக்கு கதை நாலேஜே கிடையாது. அதனால நான் அந்த வேலைக்கு போய்க்கிறது கிடையாது. நமக்கு வியாபாரம் மட்டும்தான் தெரியுமோ ஒழிய அந்த சினிமா துறையுடைய தயாரிப்பு துறையில எந்த விதமான அனுபவம் கிடையாது, அதனோட நாலேஜும் கிடையாது. சென்ற வருஷம் உங்களுக்கே தெரியும் 2025 பெரிய நடிகர்கள் படத்தை காட்டிலும் மற்ற நடிகர்கள் நடிச்ச படங்கள், அதாவது 10 கோடி ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட் எடுத்த படங்கள் தான் இருந்துட்டு பெரிய வெற்றி பெற்றிருக்கு லாஸ்ட் இயர்ல. இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் தலைவி ஒரு பெரிய வெற்றி படமா இன்னைக்கு வருஷத்துடைய ஆரம்பத்தில் போன வருஷம் எப்படி மதகஜராஜா அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு இருந்துட்டு வெற்றி படமா தலைவன் தலைவி தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய அளவில் அந்த படம் சம்பாதிச்சு குடிச்சது. அந்த தயாரிப்பாளர் நேற்றுக்கே சொல்லியிருக்காரு, என்னுடைய லட்சியமே 100 படம் எடுக்கிறது, ஆனா எல்லாமே நான் சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்க போறேன், 10 கோடி ரூபாய் 12 கோடி ரூபாய்க்கு மேல எந்த பட்ஜெட் பண்ண மாட்டேன், நானு பெரிய ஆர்டிஸ்ட் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 படம் பண்ணிட்டு இருக்காரு. நானே என்ன சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரி மொத்தமா நம்ம சப்போர்ட் பண்ணணும், அப்பதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த வருஷமே வரக்கூடிய படங்கள் 4 Idiots ஆகட்டும், தாய் கிழவி ஆகட்டும், யூத் ஆகட்டும், நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய மயிலாடு சசிகுமார் படம் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள் ஒரு அளவான ஆர்டிஸ்ட் அளவான பட்ஜெட் இருக்கிற படங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு டாக் ஆஃப் த சினிமாவா இருக்கு.